ஹலோ எவ்ரிவன். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன பார்த்தோம்? ஜஸ்ட் பவர் பிஐனா என்ன, அதை எப்படி இம்போர்ட் பண்ணணும், அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் எல்லாமே பார்த்தோம். கரெக்டாக? இனி இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் நம்ம பவர் பிஐ வந்து விஷுவலைசேஷனுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் அதை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மும் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்ஃபார்ம்னா என்ன? ஜஸ்ட் அது வந்து இப்போ ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதை வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? அதே மாதிரி தான் நான் கொடுக்குற டேட்டாவை சம்திங் நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், அதில் இருக்கிற காலம் நேமை மாற்றணும், இல்லை டேட்டாஸை மாற்றணும், ஏதாவது எரராக ஏதாவது டேட்டா என்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. கரெக்டாக? அது எல்லாமே நம்ம பார்த்து தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு விஷுவலைசேஷனை நம்மளால் பண்ண முடியும். இப்போ அதுக்கு ஒரு ஒரு திங் தேவைப்படும்ல, அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பவர் கொரி எடிட்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இதுதான் ஃபுல்லாகவே என்ன அப்படின்னா ஜஸ்ட் எப்படி நம்ம ஒரு டேட்டாவை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறோங்கிறத ஃபுல்லாகவே சொல்கிற கான்செப்ட் யார் அப்படின்னா இந்த பவர் கொரி எடிட்டர் தான். ஓகேவா? இதுனா என்ன அப்படிங்கிற டெஃபினிஷன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டேட்டாவை நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், ஒரு டேட்டாவை நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. அதை டைரெக்டாக கொண்டு போய் நம்மளால விஷுவலைசேஷன் சைடு வந்து நம்மளால போக முடியாது. சரி, ஓகே, அதை வந்து நம்ம ஜஸ்ட் ஏதாவது டேட்டாஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், சப்போஸ் காலம் நேம் மாற்றணும், இல்லை சப்போஸ் நமக்கே தெரியாமல் ஏதாவது ஒரு எம்டி ஸ்பேஸ் விட்டுட்டோம் அப்படின்னா அதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதெல்லாம் கிளியர் பண்ணாதானே நம்மளால ஒரு விசுவலைசேஷன் பண்ண முடியும். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த பவர் கொரி எடிட்டர் அப்படின்னு சொல்கிறது. அதில் ஃபுல்லாகவே இதுதான். ஜஸ்ட் எந்த ஒரு கோடிங்கும் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் எக்ஸலில் எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்ன கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம இந்த பவர் கொரி எடிட்டரில் பார்ப்போம். ஓகேவா? இதில் வந்து இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு டேட்டாவை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எல்லாம் உண்டு. நார்மலாக நம்ம பார்க்குற மாதிரி தான். ஒரு டூப்ளிகேட் வேல்யூஸ்னால என்னன்னு சொல்லுவோம், சப்போஸ் ஏதாவது ரிப்பீட்டடாக ஆயிருக்கு, நமக்கே தெரியாமல் ஏதாவது ஒரு வேல்யூஸ் நம்ம ரிப்பீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து இந்த ரிமூவ் டூப்ளிகேட் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபில்டர் ரோன்னு சொல்லும்போது சம்திங் எனக்கு வந்து இப்போது ஒரு ப்ரைஸ் கேட்டகரி, ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது, கேட்டகரிஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது. சப்போஸ் எனக்கு வந்து அந்த ப்ரைஸில் 1000க்கு மேலே இருக்கிற ப்ராடக்ட்ஸை மட்டும் எனக்கு ஃபில்டர் பண்ணி காமிங்க அப்படி சொல்லி நம்ம கேட்கும்போது ஜஸ்ட் இந்த ஃபில்டர் ரோஸ் யூஸ் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி கூட பார்த்துக்கலாம். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் எல்லாமே நம்ம கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத ஒரு செக்கிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரீநேம் த காலம். சப்போஸ் உங்களுக்கு அந்த காலம் வந்து ஏதாவது குட்டி நேமா கொடுத்துட்டீங்க, கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ற மாதிரி பெரிய நேமா வேணும் அப்படின்னா அதையுமே நீங்க எதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்னா ரீநேம் காலம் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மர்ஜ் கொரின்னு சொல்லும்போது எனக்கு வந்து ஒரு கஸ்டமர் டேபிள்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, ஆர்டர் டேபிள்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இப்படி தனித்தனியா 2 டேபிள் நான் வைக்கிறதுக்கு ரெண்டையுமே நான் கம்பைன் பண்ணிட்டேன் அப்படின்னா மொத்தமா நான் ஒரு கஸ்டமர் டேபிள் அப்படிங்கிறத பார்ப்பேன்ல. ஜஸ்ட் இங்க இந்த டேபிள்ல கஸ்டமர் என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது இங்க இருக்கும், அதே ப்ராடக்ட் தான் அங்கேயும் இருக்கும். ரெண்டுமே நம்ம மர்ஜ் பண்ணும்போது நம்ம ஈஸியா பார்த்துக்கலாம். அதுவும் ரெண்டுத்துக்கும் யூனிக்கா இருக்கிறது யார் இருப்பா? ஒரு கஸ்டமரோட ஐடி. ஏன்னா ப்ராடக்ட்லயுமே இருப்பாங்க, இந்த ப்ராடக்டை வந்து இந்த கஸ்டமர் வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத அவங்க ஐடி வச்சுதான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கஸ்டமரோட நேம் பக்கத்துலயும் கண்டிப்பா கஸ்டமரோட ஐடி இருக்கும். இப்போ ரெண்டையும் யூஸ் பண்ணி என்னால கம்பைன் பண்ண முடியும்ல, அதுக்காக யூஸ் பண்றதா மர்ஜ் கொரி மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி யூனிக் வேல்யூஸ் வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மர்ஜ் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் அப் அண்ட் கொரிஸ் அப்படின்னா சேம் தான், ஆனா அங்க வந்து நம்ம ஒரு யூனிக் வேல்யூ வச்சு கம்பைன் பண்ணுவோம். இங்க வந்து அப்படி கிடையாது. ஜஸ்ட் ஒரு டேபிள்ல இருந்து இன்னொரு டேபிள வந்து நம்ம கனெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனில வந்து ஜனவரி ரிப்போர்ட், ஃபெப், மார்ச் இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ்லாம் அவங்க போடுறாங்க. இதுல வந்து எனக்கு எல்லாத்தையுமே தனித்தனியா நான் போட்டு காமிக்கிறதுக்கு மொத்தமா இயர்லி ரிப்போர்ட்டுங்க மாதிரி எனக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னா நான் மொத்தமா நான் அதை எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணும்ல, அதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த அப் அண்ட் கொரி அப்படின்னு சொல்றது. அதாவது மோஸ்ட்லி நம்ம எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கம்பைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிவோட் அண்ட் அன்பிவோட் டேட்டா அப்படின்னு சொல்றது. ரெண்டுமே எப்படின்னா ஒரு டேட்டா எனக்கு எப்படி டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கறத சொல்றது தான். எனக்கு வந்து பிவோட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரோவை காலமா ரிட்டர்ன் பண்ணி தருவாங்க. அன்பிவோட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட். பிவோட் அன்பிவோட் கண்டிப்பா ஆப்போசிட்டா தான் இருக்கும். நமக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா காலமை வந்து ரோவா கன்வெர்ட் பண்ணி தருவாங்க. இதுதான் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டெப்ஸ். இதெல்லாம் ஜஸ்ட் ஓவர் வியூவா நம்ம பார்த்துப்போம். இனி ப்ராக்டிக்கலா இதெல்லாம் எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா?
இதுதான் பவர் பிஐ. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வரும் உங்களுக்கு ஒரு பிளாங்கான ஒரு ரிப்போர்ட் வேணுமா அப்படிங்கிறது. இப்போ சப்போஸ் இப்போ ஒரு பிகினரா இருக்கீங்க, எக்ஸல் ஷீட் வந்து நான் போடலை, என்ன பண்ணட்டும் அப்படின்னா அங்கேயே வந்து ஒன்று இருக்கு, லேண்ட் வித் சாம்பிள் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு எக்ஸல் ஷீட்டை வந்து உள்ள வச்சிருக்காங்க. ஜஸ்ட் நீங்க அதை யூஸ் பண்ணி கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க வந்து செஞ்சு பார்த்துக்கலாம். ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி கேட்பாங்க, உங்களுடைய சாம்பிள் டேட்டாவை வந்து நான் அப்லோட் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீங்க ஜஸ்ட் ஓகே லோடுன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆல்ரெடி அதுல வந்து 2 டேபிள் இருக்கு. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 2 டேபிளையும் என்ன பண்ணிக்கலாம், லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, லோட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தாச்சு. எனக்கு இப்போ என்னோட பவர் பிஐல வந்து அது வந்து லோட் ஆக போகுது. லோட் ஆகுதா, ஜஸ்ட் லோடிங் கேட்பாங்க, அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா லோட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எனக்கு லோட் ஆயாச்சு. என்ன சொல்லிட்டாங்க, உங்க டேட்டா வந்து விஷுவலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நம்ம உடனே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் அந்த டேபிள்ல என்னமா டேட்டாஸ் இருக்கு எல்லாத்தையுமே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்ல, அதுக்காக தான் அந்த ஹோம் டேப்ல query அப்படிங்கிற அந்த செக்ஷன்ல டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பவர் கொரி எடிட்டர் அப்படிங்கிறது ஒன்று டிஸ்பிளே ஆகும். ஜஸ்ட் பாத்தீங்களா, பவர் கொரி எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதுல நீங்க நம்ம இம்போர்ட் பண்ண டேட்டாஸ் ரெண்டுமே இருக்குல்ல, பாத்தீங்க தானே. ஜஸ்ட் இதுதான். இப்போ இதை வந்து ஓவர் வியூவா பார்க்கணும் அப்படின்னா நம்ம இந்த பக்கம், அதாவது லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா நம்ம இன்சர்ட் பண்ற டேபிள்ஸ். நெக்ஸ்ட் இந்த ரைட் சைட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, இது என்ன அப்படின்னா நம்மளோட டேபிளோட நேம். ஜஸ்ட் உங்களுக்கு இந்த டேபிளோட நேம் வேண்டாம், எனக்கு வந்து டேபிளோட நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டேபிள் 1 அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரு கொடுத்தேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், இந்த லெஃப்ட் சைட் பாத்தீங்கன்னா டேபிள் 1 அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆயிடுச்சுல, ஜஸ்ட் சேஞ்சும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அப்ளைடு ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, நீங்க இங்க என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் வந்து நீங்க அப்ளை பண்றீங்களோ எல்லாமே இதுலதான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஜஸ்ட் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்க ரைட் கிளிக் பண்ணி அதை டெலிட் கூட பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து இன்னும் ஒரு பார் மாதிரி ஒன்று இருக்கா, இது வந்து நீங்க எங்கேயாவது பார்த்துருப்பீங்க. எங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னா எக்ஸல்ல பார்த்துருப்பீங்க. இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், எக்ஸல்ல ஃபார்முலா பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, இங்கேயும் சேம் தான். நீங்க வந்து அங்க நம்ம எக்ஸல்ல வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், இங்கேயும் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஜஸ்ட் நீங்க இங்க மேனுவலா இங்க வந்து நீங்க இங்க கிளிக் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்கா அவங்களே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபார்முலாஸை வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. நம்ம பண்ணி பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு அது வந்து கிளியரா புரியும். சரி, ஓகே, இனி வந்து நம்ம உள்ள மெயின் செக்ஷனுக்கு போயிடுவோம். ஃபர்ஸ்ட் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா, இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நான் இங்க வந்து சம்திங் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் அப்ளை பண்ணுவேன்ல, எல்லாத்தையுமே எனக்கு வந்து அப்ளை பண்ணி க்ளோஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மீனிங் தான் இந்த க்ளோஸ் அண்ட் அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் எல்லாம் முடிஞ்சு இதை நம்ம சேவ் பண்ணும்ல ஃபர்ஸ்ட். அப்போ சேவ் பண்றதுக்கு ஜஸ்ட் ஃபைல்ஸ்குள்ள போய் சேவர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். நான் இதுல வந்து சம்திங் ஏதாவது கொடுத்து சேவ் பண்றேன். இப்போ எனக்கு இந்த என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சேவ் ஆகுது, சேவ் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ என்கிட்ட வந்து டேபிள் 1 அண்ட் ஷீட் 1 அப்படின்னு சொல்லிட்டு 2 டேபிள்ஸ் இருக்கு. கொஞ்சம் 700 ரோஸ் இருக்கு, கொஞ்சம் நிறையவே டேட்டாஸ் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து நியூ கொரி அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கு. அந்த டேப்ல நியூ சோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா, நீங்க இது யூஸ் பண்ணி கூட உங்களோட எக்ஸல் டேட்டாவை நீங்க இதுல இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் ரீசெண்ட் சோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா, அதாவது ரீசெண்டா நான் என்னென்ன எக்ஸல் ஷீட்ல இதுல இம்போர்ட் பண்ணேனோ அது எல்லாமே எனக்கு வந்து ஒரு நோட்டிபிகேஷனா அவங்க காமிப்பாங்க. ஜஸ்ட் நீங்க வந்து இதை கூட கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரெண்டும் இம்போர்ட் பண்றதுக்கு இது என்னடா எந்த டேட்டா அப்படின்னா ஜஸ்ட் இதுலயே வந்து நீங்க டிஃபால்ட்டா ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இருக்கா, காலம் சொல்லிட்டு இருக்கா, ஜஸ்ட் நீங்க இதை வந்து டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். நான் சப்போஸ் இதுல வந்து நேம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இதுல பிளஸ் சிம்பிள் இருக்குல்ல, அந்த பிளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி நீங்க எத்தனை காலம்ஸ் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், இதுல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ், சப்போஸ் இந்த காலம் வேண்டாம் எனக்கு 2 காலம் போதும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி அதை கட், காப்பி, இன்சர்ட், டெலிட் கூட பண்ணிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் நான் ஏதாவது ஒரு டேட்டாஸ் வந்து இன்சர்ட் பண்றேன். ஜஸ்ட் ரோஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா,
இப்போ அதுக்கு டேபிள் நேம் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி டேபிள் 1ன்னு இருக்கு, டேபிள் 2ன்னு சொல்லி கொடுத்து ஓகேன்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ஒரு டேபிள் கிரியேட் ஆச்சா. அதே மாதிரி ஒரு ஃபார்முலாவும் நமக்கு ஜென்ரேட் ஆயிருக்குல்ல, ஜஸ்ட் ஏஜ், நேம், அதோட டைப் எல்லாம் இதெல்லாமே டிஃபால்ட்டாக வருது. நம்ம வந்து ஃபார்முலாஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? இப்போ நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. சரி, ஓகே. நம்ம இப்போ அந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டெப்பே பார்க்கலையே, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா இனி அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இருக்கா ஜஸ்ட் சூஸ், அதாவது மேனேஜ் காலம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டெண்ணம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா சூஸ் காலம். ஜஸ்ட் நான் சூஸ் காலம் சொல்லி கொடுத்தேன்னா உங்களுக்கு எந்த காலம் வேணுங்கிறத நீங்களே மேனுவலாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் செலக்ட் ஆல் காலம்ஸ் எடுத்துட்டு ஜஸ்ட் எனக்கு செக்மெண்ட்ஸ் மட்டும்தான்ப்பா வேணும் அப்படின்னா ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அந்த காலம் மட்டும்தான் இருக்கும். அதில் ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து எனக்கு பழைய டேபிளுக்கு நான் போகணும், எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதில் ரைட் சைடில் அப்ளை ஸ்டெப்ஸ் இருக்கா, அதில் வந்து ஆல்ரெடி இன்னொன்று ஒன்று க்ரியேட் ஆகிருக்கா, நம்ம அதாவது அப்ளை பண்ண ஸ்டெப்ஸ். எனக்கு அது வேண்டாம், ஜஸ்ட் நான் பழசுக்கே போகிறேன் அப்படின்னா அந்த சேஞ்ச் டைப்பை கிளிக் பண்ணால் போதும். உங்களோட நார்மலாக இருக்கிற டேபிள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? சப்போஸ் இந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி டெலீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது டெலீட் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அது வந்து ஸ்டெப்ஸ் கூட அப்ளை ஆகாது. நெக்ஸ்ட் அடுத்து ஒன்று ரிமூவ் காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா. இது யூஸ் பண்ணி உங்களோட காலம்ஸை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் ரிமூவ் காலம்ஸ் கிளிக் பண்ணுறேன். நான் எந்த காலமை நான் சூஸ் பண்ணி வச்சுருந்தேனோ அந்த காலம் எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரிமூவ் ஆயிடுச்சு. அதாவது இதுக்கு முன்னாடி செக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருந்ததுல, அது ரிமூவ் பண்ணிட்டு இப்போ கண்ட்ரி மட்டும் எனக்கு என்கிட்ட இருக்கு. நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணி கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா காலம்ஸை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த கிளாஸ்ல நம்ம ஜஸ்ட் எப்படி சேவ் பண்றது பவர் கொரி, நான் என்ன டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டெப் அண்ட் நியூ கொரி, மேனேஜ் காலம்ஸ் இது எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே பார்ப்போம். தேங்க்யூ.